ஓம் ஈஸ்வரா தான் செயலாக்குங்க. ஆகவே நீங்க கடவுள் உங்க எல்லா நிலையில் இங்கே இருக்கின்றது. அந்த உணர்வை நம்ம ஆறாவது அறிவு கார்த்திகேயம் இதனால் நாம தெளிவாக்க முடியும், தெளிவான வாழ்க்கை வாழ முடியும், இனி பிறவில்லா நிலை அடைய முடியும். முடிவு எடுத்து நீங்க சொல்லுங்க. எல்லாம் இதே போல உங்களுக்குள் எடுத்துட்டு காலையில் இதே மாதிரி செய்து பழகும். அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டமோ நஷ்டமோ தொழில எது வந்தாலும் உடனே ஆத்ம சுத்தி செய்யுங்க, சுத்தப்பட்டீங்க. அப்புறம் நிச்சயத்திற்கும் அப்புறம் சிந்தனை செய்யுங்க, நல்ல ஞானம் வரும். இது எப்படி செய்தால் எந்த நிலை அமைதி கிடைக்கும், சிந்திக்கும் ஆற்றலும் கிடைக்கும். உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கிற உங்களுக்கு பிறர்கிட்ட யோசனை கேட்கறதுன்னு உங்களுக்குள்ளேயும் ஞானம் வளரும். ஞானத்தின் வழி தீமையை நீக்கலாம். கல்வி கற்றுக்கொண்ட பின் அவர் யாரொருவர் இந்த பொருளின் நுணுக்கங்களை அறிந்து கொள்கின்றனோ அவர்கள் இதோடு சேர்த்தால் என்ன இணைப்பு என்று இணைக்கப்படும் விஞ்ஞானி ஆகின்றார். ஆகவே மேலாண்ட இன்ஜினியர் இந்த உலோகத்தின் தன்மையை அறிந்து கொண்ட பின் உலோகத்தின் வலுவின் தன்மை இந்த இயக்க வலு இங்கே ஜாஸ்தியாகுது. இந்த லோடு ஜாஸ்தி ஆகுனா அதுக்கு இந்த உலகத்தில் எந்த வலு கொடுக்கிறது, அந்த எந்த வலு கொடுக்கும் இந்த உலோகத்தை இயக்கப்படும் எந்த சாரலை இது கொண்டால் இது தாங்கும் அப்படிங்கிறது இன்ஜினியர் என்ன செய்யறாங்க, அதுக்கு தந்த பொறுப்புகளை கொடுக்குறாங்க. ஆக இன்னைக்கு மருந்து செய்யறது நினைக்கிற உலகத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சு உணர்வு தன்மை ஏற்கனவே எந்தெந்த மூலிகை எழுதுக்கு உணர்வு இதை சேர்த்தால் இது என்ன செய்யும், இது இதோட சேர்த்து இது இருந்தால் எப்படி இருக்கும். இந்த மருந்துகளை தயார் பண்றதுக்கும் இந்த பழக்கத்தை கொடுத்து ஞானத்தை வளர்த்துக் கொள்ளணும். அங்க படிச்சதை மட்டும் வச்சுட்டு அதுவே தெரிஞ்சுட்டா ஞானத்தை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் படிப்பு பயன் இல்லை, படிக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆக ஞானத்தின் அருளை ஆக நமக்குள் படுகிறோம். ஒரு சங்கடமான நிலைகள் நாம தெரிந்துகிறோம். அந்த சங்கடம் நம்ம படிப்பு நாம் சிந்திக்கப்போம் இதை கலந்து வைத்தால் சிந்தனை இழந்து போகும். ஆக சோர்வடை செய்து அந்த பிழையானால் மீண்டும் வேதனையாக நம்முடைய வேலைகள் எல்லாம் போயிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் நீங்க மீள வேண்டும் என்பதை எந்த காலத்தை கொண்டு உங்களுக்கு சக்தி வாய்ந்த நிலையை கொடுத்திருக்கிறோம். யாரும் செய்யாத யாரை கொடுத்தாரு உங்களுக்கு செய்யும். அதிகமா இதை நீங்க எடுத்து வளர்த்து கொண்டாங்க நீங்களும் வளருங்க. உங்க குடும்பத்தில் அமைதி கிடைக்குது. உங்க குடும்பத்தில் ஒவ்வொரு உயிரும் கடவுள் தான், ஒவ்வொரு உடலும் கோயில் தான். இதே மாதிரி நான் பார்க்கும் உயிரெல்லாம் கடவுள் தான், அவங்களும் கோயில் தான். இந்த நிலை நீங்க செய்து பாருங்க. இந்த உடலுக்குத்தன் மனிதன் உடலும் ஒளியாக ஒளியும் செய்யமா தருவதுக்குன்னா இது ஒன்றும் கடினம் இல்லை. டிவியில் வராது தடுக்கிறோம். மனிதனானக்கும் நம் நஞ்சை எப்படி மனமாக மாற்றுகின்றதோ உடல் எல்லாவற்றையும் நஞ்சு என்று அறிய செய்வோம். நஞ்சு தெரிந்து சுத்தமாக்கி நல்ல தெளிவாக்கி கொள்றோமோ இதே மாதிரி ஒவ்வொருவரும் தெளிவாக்கி கொள்ள முடியும் என்பதனை இதனை ஆத்ம சுத்தி செய்து அடுத்த ஒரு சந்தர்ப்பம் நீங்க இதெல்லாம் மைக்கு கொண்டு வச்சுட்டு போய் கேள்வி. இப்ப நம்ம மூதாதைகளை நாம உணர்வோட கலந்து அவங்க எங்கிருந்தாலும் சரி, உடல் இன்னொரு உடலுக்குள்ள போயிருந்தாலும் சரி, உடலுக்குள் போகாம இருந்தாலும் சரி, இது போகாம இருந்தால் விண்செலுத்திடும். போயிருந்தால் இந்த உணர்வு எந்த உடல் இருக்குதோ இதை போல் நம்ம அடிக்கடி சொல்ல போகும்போது எந்த உடலுக்கு இருக்கு இந்த ஊருக்கு அங்கேயும் போகும், அவங்களுக்கு நன்மை செய்யும். இந்த உடல் விட்டு வரக்கூடிய ஆன்மாவை நாம் பிறவில்லா நிலையை ஆக்க முடியும். வெளிவந்த பின் இந்த உணர்வு தொடர்பு கொண்டு அந்த சப்தேஷம் மண்டலத்தோட இணையலாம் என்று சொன்னால் இணைத்தும் விடலாம்.